மக்களை எல்லாம் ஒரு முட்டாளாக்குகிற செயலை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய கொள்கையே அதுதான். வேஷம் போட்டு மேடையிலே வீர வசனம் பேசி சமத்துவம் பேசி இந்த கட்சி தொடங்கும் போதும் இந்தி ஒழிக என்று சொன்னார்கள், இன்றைக்கும் இந்தி ஒழிக என்று சொல்கிறார்கள். அன்றைக்கும் வடக்கு வாழ்கிறது என்று சொன்னார்கள், இன்றைக்கும் வடக்கு வாழ்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த வசனங்களை மட்டுமே பேசி மக்களை ஏமாற்றி 23 ஆண்டு காலம், புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலே 13 ஆண்டுகள், புரட்சி தலைவி அவர்கள் காலத்திலே 10 ஆண்டுகள், 23 ஆண்டுகள் தமிழக மக்களால் விரட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்தார்கள். ஆட்சியை பிடித்தவுடன் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன எந்த மக்கள் கோரிக்கையையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராகவும் நடந்து கொண்டார்கள். செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், இப்படி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வெற்றி பெற்றால் யாருக்கெல்லாம் அவர்கள் கேட்டதை செய்வோம் என்று சொன்னார்களோ அதில் ஒன்றை கூட செய்யாமல் மக்களை ஏமாற்றிய திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோவில் பேசினார். மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறீர்கள், 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு எடுக்கிற காரணத்தினால் உங்களுக்கு மாதத்திற்கு 3000 முதல் 6000 வரை அதிகமாக வருகிறது. அதை மாதந்தோறும் நாம் எடுத்தால் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லி அவர் வீடியோ கான்பரன்ஸ்ல கூட பேசினார். அந்த வீடியோ எல்லாம் வெளியில ஒளிபரப்பாச்சு. ஆனால் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னபடி அதை செய்யாமல் மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. 24 மணி நேரத்திலே 4 படுகொலைகள், சாதாரண சாமானிய கொலைகள் அல்ல. கன்னியாகுமரியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலர் கணவர், சிவகங்கை மாவட்டம் வெள்ளாங்குளம் என்ற இடத்திலே செல்வகுமார் என்ற பாஜக கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் நேற்றைக்கு இரவு வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகி நேற்று தர்மபுரி பகுதியில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு பிரியாணி கடையிலே 3 பேர் உள்ளே புகுந்து விரட்டி விரட்டி வெட்டிய காட்சியை வீடியோ எல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிறோம். இந்த அதிர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி படுகொலைகள் நடக்குகிற ஒரு போர்க்களமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. சாதாரண சாமானியர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை நகரிலே ஒரு மூதாட்டியை ஒரு வீட்டிலே கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி கூவத்திலே போடுகிறார்கள். பல்வேறு வீடுகளில் கொள்ளை நிகழ்ச்சி, கொலை நிகழ்ச்சி, தினசரி செயின் அறுப்பு சம்பவங்கள். இதுதான் இன்றைக்கு தமிழகம் அடைந்திருக்கிற முன்னேற்றம். தேர்தல் அறிக்கையிலே சொன்ன எதையும் செய்யவில்லை. கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன, நாங்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு ஏமாறுவதற்கு சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்ற இருமாப்புடன் என்ன சம்பவங்கள் மோசமாக நடந்தாலும் அவற்றை எல்லாம் மாற்றி ஏமாற்றி மடைமாற்றம் செய்து நீட் என்று 2016 இருந்து இருக்கக்கூடிய அந்த நீட் பரீட்சையை பற்றி இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நேற்றைக்கு முன்தினம் வெளிவந்த மார்க்கின் அடிப்படையிலே இந்தியாவிலேயே முதன்மையான மாணவன் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவன் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் 89,000 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழிலே 32,000 பேர் தமிழிலே பரீட்சை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நீட்டை எதிர்த்துக் கொண்டிருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் போய் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக ரயில்வே திட்ட நிதி ஒதுக்கீடுகளை அங்கே இருக்கிற அதிகாரியிடம் கேட்டு பெற்று பேச வேண்டும்.
அதே போன்று இங்க இருக்கிற நிதியமைச்சரும் ரயில்வே திட்டங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் உண்மையான தகவல்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த அதிகாரிகளை கேட்டுவிட்டு திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் பேச வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் பொய் பேசுகிறீர்கள் என்பதுதான் உண்மை. 5463 கோடி தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்கள், சதன் ரயில்வேக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும். எப்ப திமுகவினுடைய மத்திய ஆட்சி, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் ஒதுக்கியது 5463 கோடி.